சார் இப்போ வந்து பார்க்கிங் இஷ்யூ அப்படிங்கிறது சென்னையில் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துகிட்டு இருக்குது. பார்க்கிங் அப்படிங்கிற ஒரு படமே அதுக்கு உதாரணமாக வந்து அது எப்படிலாம் சும்மா வாழணும் அப்படிங்கிறத சொல்லுச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து பிக் பாஸ் புகழ் தர்ஷன் அவரோட கைது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் சரண்யா பொன்வண்ணன் அவர்களோட பார்க்கிங் சண்டை வீடியோ செய்திகளில் வைரலானது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பார்க்குறோம். பார்க்கிங்க்கு பொதுவாக என்னதான் சார் தீர்வு? பொதுவாக பார்க்கிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ரிசர்வ்டு கார் பார்க்கிங்கும் எங்கேயாவது இருந்ததுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே, அதாவது அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ரிசர்வ் பார்க்கிங் இருந்ததுன்னா அதில் நீங்கள் வண்டியை நிறுத்துறீங்க. வேறு யாராவது வண்டியை நிறுத்திட்டாங்கன்னா அதுக்கு உரிய சட்டப்படியான நடவடிக்கை எந்த இடத்துல புகார் கொடுக்கணுமோ அந்த இடத்துல கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் அவங்க கூட தனிப்பட்ட முறையில் சண்டையில் ஈடுபட்டிங்கன்னா அது வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆயிரும். லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்ததுக்கும் இந்த கார் பார்க்கிங்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடும். நாளைக்கு அவங்க கூட திட்டுறதோ அவதூறாக பேசுகிறதோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா அது வந்து ஆபத்தில் தான் போய் முடியும். ஸோ முதல்ல அந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது தவறாக உங்கள் பார்க்கிங்கில் நிறுத்திட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் சண்டை போடாதீங்க. சட்டப்படி என்ன நடவடிக்கையோ சட்டப்படி உண்டான நடவடிக்கை எடுங்க. சட்டத்தில் அவங்க மேலே நிறைய நடவடிக்கை எடுக்கலாம், தவறே இல்லை. ஓகே, ஒரு சிவில் வழக்கு பண்ணலாம், இல்லை வேறு அந்த அசோசியேஷனில் புகார் கொடுத்து இந்த மாதிரி ஃபைன்லாம் கூட அதை பண்ண முடியும்.